சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 23/4/2026 வியாழக்கிழமை, சித்திரை மாதம் 10ஆம் நாள், சப்தமி திதி இன்று இரவு 8:47 வரை, புனர்பூசம் நட்சத்திரம் இன்று இரவு 8:59 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய சனியின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள, குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய, குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை இருக்கக்கூடிய, பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை வாங்குவதற்கோ அல்லது ஒரு பொருளை விற்பதற்கோ அதன் மூலமாக பணவரவுகளை அடைவதற்கோ உயரிய நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவான் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்கள், தமிழராக இல்லாதவர், தமிழ் பேச தெரியாதவர், தமிழ்நாட்டை சாராதவர், உங்களுடைய மதத்தை சாராதவர், உங்களுடைய இனத்தை சாராதவர், இப்படிப்பட்ட நண்பர்கள் மூலமாக வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. கடந்த காலத்தில் அதை பணத்தை தோத்துட்டேன், இந்த பணத்தை தோத்துட்டேன், அதில் தோல்வி ஆகி போச்சு, இதில் இதாகி போச்சு, விரயமாகி போச்சு, நஷ்டமாகி போச்சு, தொழில் பண்ண முடியல, வேலை போயிடுச்சு, இந்த மாதிரியான பொருளாதார அமைப்புகளில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே செய்த தவறுகளிலிருந்து பாடங்கள் அறிந்து கொண்டு அதை மறுபடியும் வெற்றியாக்கக்கூடிய அமைப்புகள், வாய்ப்புகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. தூர இடங்களுக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள், ஏற்கனவே தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இருக்கின்ற இடங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, ஆசை அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய அமைப்பு என மேஷராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல பெரிய நன்மைகள், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், மாணவ கண்மணிகள் எல்லோருக்குமே இன்னும் ஒரு 2 மாத கால அமைப்புகளில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்துல ராகு என்கின்ற ஒரு நிதித்துறை, நீதித்துறை சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. சொல்லிக் கொடுக்கக்கூடிய துறைகள்னு சொல்லப்படக்கூடிய டீச்சிங் லைனில், பேங்கிங் லைனில், ஜுடிஷியல் லைனில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்திற்குள்ளேயே ஒரு நிறைவான நல்லவைகள், பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய தன்மை, சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய தன்மை, மேலதிகாரி அது ஒரு மாதிரியான முரண்பட்ட போக்கிலேயே இருக்கிறாரு, இவரை எப்படி நம்ம இது பண்ணுறதுன்னு தெரியலேன்னு நினைக்கிறவங்களுக்கு அனுசரணையான ஒரு மேலதிகாரி உங்களுக்கு மாற்றலாகி வரக்கூடியது, அல்லது உங்களை இப்போது இருப்பவரே புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் என பேசி பிழைப்பவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இளைய பருவத்தினருக்கு டார்கெட் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ கொஞ்சம் விலகும். இப்படி தாங்க இருக்கிறேன், இந்த வாரம் பேசினா தான், இன்றைக்கே பேசினா தான், இந்த மாதம் முழுக்க பேசினா தான், இந்த விஷயத்தை செஞ்சால் தான் சம்பளம், அதுக்கு மேலே இன்சென்டிவ், இந்த மாதிரி இன்சென்டிவ் விஷயங்களில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க, டார்கெட் அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே 100% ஃபுல்ஃபில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஒரு சுபமான நல்ல ஆரம்ப நாளாகவே அமைஞ்சிருக்குங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதன ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு பார்வையோடு ராகு பகவான் இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாள் இன்றைக்கு. வடமாநில யாத்திரை போன்ற அமைப்புகளுக்கு அப்படியே திட்டமிடுதல் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு குலதெய்வத்து மேலே அதீத ஈடுபாடுகள் வரும். காலையில் எந்திரிச்சிருந்தே குலதெய்வத்தை பற்றிய எண்ணத்தில் தான் இன்றைக்கி பெரும்பாலான மிதன ராசிக்காரர்கள் அப்படியே கொஞ்சம் நினைப்பீங்க. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் இப்போ இல்லையப்பா, கொஞ்சம் ஏதோ பரவாயில்லையப்பா, கொஞ்சம் கண்ணை திறந்துருக்கிறியே, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு நல்லது நடந்தால் இப்போ இருக்கிற சிக்கல்லிருந்து வெளியே வந்துடுவனே என்பது மாதிரியாக தெய்வத்தின் மீது அதீத நம்பிக்கைகளும் ஈடுபாடுகளும், சிலருக்கு தெய்வ கைங்கரியம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு வெளிநாடு, வெளிமாநிலம் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் ஏற்படும். ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில்கள்லாம் இப்போதைக்கு பெரிய அளவில் நன்றாக இருக்கும். அதுவும் கையில் ஆயுதத்தை வைத்திருக்கக்கூடிய இந்த டெய்லரிங் மாதிரியான விஷயங்களை செய்கிறீங்க இல்லையா, அவர்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த பொருளாதார பின்னடைவுகள், வீட்டில் இருந்து வந்த கொஞ்சம் நிம்மதி இல்லாத சூழல்கள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக, சிலருக்கு சொந்த ஊரிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவான் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத சந்திப்புங்கள், எதிர்பாராத அறிமுகங்கள், எதிர்பாராத லாபங்கள், இதில் ஏதாவது ஒன்று இன்றைக்கி நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். டக்குன்னு இவரை பார்த்துட்டோமே அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கலாம். அவர் ஏற்கனவே நமக்கு தெரியும்,
ஆனால் நம்ம ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம், அல்லது அவர் ஊருக்கே தெரிந்தவர், எல்லாவற்றிலும் ஒரு உயர்வானவர், இன்றைக்கு திடீர்னு அவரை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்புகள். சில பேருக்கு இது நடக்கவே நடக்காதுன்னு கை விட்டுறோம்ல, தொலைஞ்சு போச்சியா, கிடைக்கவே கிடைக்காதியா, முடிஞ்சு போச்சியா, ஃபினிஷியா அப்படின்னு நினச்ச ஒன்று மறுபடியும் தொடரக்கூடிய, மறுபடியும் கிடைக்கக்கூடிய, எதிர்பாராத இன்ப மாற்றங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஷேர் மார்க்கெட்டு, யோக வணிகம், ஃபேஸ்புக்கு, அது இதிலெல்லாம் பணத்தை விட்டுட்டேன். ஒரு வாட்ஸ்அப் தான் வந்தது, சும்மா லேசாக இப்படின்னு ஆடி பார்த்தேன், அது அப்படியே என்னை உள்ளே இழுத்துக்கிட்டு போயிடுச்சு. அந்த கேமு இந்த கேமுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக பணத்தை இழந்து விட்டேன் என்கின்ற ஒரு 3 வருடங்களாகவே என்னுடைய நிதி நிலைமை சரியில்லை என்று இருப்பவர்கள் எல்லாருக்குமே இழந்த பணம் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய நாளாக கண்டிப்பாக இந்த நாள் அமையும். கணவரை பற்றிய கவலை, மனைவியை பற்றிய கவலையெல்லாம் கொஞ்சம் அப்படியே விலகும். என்ன ஹெல்த் பிரச்சனை தான், வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும், இந்த மனுஷனுக்கு இப்போதைக்கு இப்படி ஒரு நோய் மாதிரி வரும் போல் தெரியுது, வந்துருச்சு போல் தெரியுது, இந்த மாதிரியான விஷயங்கள், அல்லது மனைவிக்கு இப்படி ஒரு மனத்துயர் இருக்கிறது. பொதுவாகவே சிம்மராசிக்காரர்கள் அடைக்கலம் என்று வந்தவர்களை ஆதரிக்கக்கூடிய மனப்பாங்கில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. நம்முடைய இந்திய கலாச்சாரத்தில் பாருங்கள், ஆண்களை அடைக்கலம் தேடி தானே பெண்கள் வருகிறார்கள். ஒரு கணவன் அடைக்கலம் தருவான் என்கின்ற அமைப்பு தான் நம்முடைய கலாச்சாரத்தில் மிக உயர்ந்த அமைப்பு. ஆக சிம்மராசிக்கார ஆண்கள் அனைவருக்குமே இன்றைக்கு மனைவியின் மனப்போக்கு அப்படியே தெரிந்து மனைவிக்கு நீங்கள் அடங்கி நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இருந்துட்டு போறையா, நான் ஒரு ஆளுமைத்தனமான ஆளு தான், என் மனைவி இல்லைன்னா நான் இல்லவே இல்லையா, அவர்கள் தான் எனக்கு எல்லாமே, அவருக்கு அடங்கி போவது எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைன்ற மாதிரியாக சில விஷயங்களில் மனைவியுடைய பேச்சை கேட்டு நீங்கள் அப்படியே நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு துயரங்கள் தீரக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இன்று. கன்னிராசிக்காரர்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்களில் கவலைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பணம் சம்பாதிக்க முடியுன்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. ரொம்ப நாளாக உறுத்திக்கிட்டு இருக்கிற கடன் இன்னும் 10 வருஷத்துக்கு அடைக்கணும், 15 வருஷத்துக்கு அடைக்கணும், அட்லீஸ்ட் 5-6 வருஷத்துக்கு சம்பாதிக்கிறதெல்லாம் வட்டி கட்டவே போயிடும் போல தெரியுது. ஏன் தான் அந்த வீட்டை வாங்கணும், ஏன் தான் இதை வாங்கணும், அந்த காட்டை வாங்கணும் என்கின்ற மாதிரியாக கடனுக்கு வாங்கிய ஒரு பொருளுக்கு கடனை அடைப்பதற்கு உறுத்தி கொண்டிருக்கின்ற, மனம் வருத்தி கொண்டிருக்கின்ற நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. ஆனாலும் தைரியமாக தான் இருப்பீங்க. இருக்கட்டும், என்றைக்கோ ஒரு நாள் கடன் அடையத்தான் போகுது, சம்பாதிக்கிறது இன்றைக்கி அதுக்கு போகட்டும், இன்றைக்கி நம்ம அனுபவிக்க முடியலன்னா கூட நம்ம பிள்ளைங்க நாளைக்கு அதை நல்ல விதமாக அனுபவிக்கும் என்கின்ற ஒரு பக்கம் மனசை தேத்திக்கிற சில சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் பெரிய அளவில் நல்லா இருக்குங்க. எந்த மருந்து சாப்பிடலாம், எந்த டாக்டர்கிட்ட போகலாம், எந்த மருத்துவ முறை நமக்கு ஏற்றது, இந்த மாதிரியான விஷயத்துலேயும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குதுங்க. இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே சிவில் இன்ஜினியரிங் மற்றும் மருத்துவம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரியக்கூடிய யோக நாளுங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு குழந்தைகளை பற்றிய பெருமைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். தூர இடத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன செய்தோ ஏது செய்தோ, அமெரிக்காவில் இருக்குது, ஆஸ்திரேலியாவில் இருக்குது, ஐரோப்பாவில் இருக்குது, சாப்பிடுதோ கொள்ளுதோ அல்லது அங்கே வேறு விதமான ஏதாவது ஒரு மாதிரியான ஒரு நடவடிக்கைகள், ஒழுக்க குறைவான செயல்களில் அவங்க ஈடுபடுறாங்களான்ற டவுட் எல்லாம் இன்றைக்கி கிளியர் ஆகிடும். நம்ம பிள்ளைங்க அப்படிலாம் செய்யாது. நம்ம பிள்ளைங்க ஒரு மனக்கட்டுப்பாடுள்ள குழந்தைகள், எதையும் தீர்க்கமாக நம்ம வளர்த்தவங்க தானே, நம்ம சரியாக தானே வளர்த்துருக்குறோன்ற மாதிரி நம்ம மேலேயே நமக்கு நம்பிக்கைகள் வரக்கூடிய அமைப்பு. குழந்தைகள் அப்படி செய்ய மாட்டார்கள் என்கின்ற திருப்தியும் அதற்கான நல்ல தகவல்களும் வரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. சிலர் இன்றைக்கு குழந்தைகளை சுப பிரிவாக பிரியக்கூடிய அமைப்போல் இப்போது உண்டு. இந்த பலன் இந்த டிசம்பர் மாதம் வரைக்குமே கண்டிப்பாக அப்படியே நீடிக்கும். குழந்தைகளை அங்கே அனுப்பலாம், இங்கே அனுப்பலாம், அல்லது குழந்தைகளுக்கு சுப பிரிவில் திருமணமும் அடங்கும் இல்லையா. ஒரு பெண் குழந்தையை திருமணம் செய்து கொடுக்குறோம், அது கண்டிப்பாக சுப பிரிவு தான். பெற்று வளர்த்து ஒரு கிளி மாதிரி வளர்த்த ஒரு பெண்ணை இன்னொருத்தர் கையில் பிடிச்சி கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது டிசம்பர் மாதத்திற்குள்ளேயே துலாம் ராசிக்காரர்களுக்கு வரும் என்பதால் எதிலும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவான் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க.
சுக பயணங்களுக்கான திட்டமிடுதல்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இன்றைக்கி பாருங்கள், ஃபேமிலியில் எல்லாரும் சேர்ந்து சம்மருக்கு இங்கே போகலாம், அங்கே போகலாம், இந்த நாட்டுக்கு போகலாம், இந்த மாநிலத்திற்கு போகலாம், இந்த கோயிலை போய் பார்த்துட்டு வந்துடலாம், இந்த புனித தலத்திற்கு போகலாம் என்கின்ற சில பிளான் போடக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பெரியவர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் வடமாநில யாத்திரை போயிட்டு வந்துடலாமேன்னு நினைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. பெருமாளை போய் சேமித்து விட்டு வரக்கூடிய ஒரு சூழல், காசிக்கு போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம், அல்லது உடம்புக்கு முடிஞ்சால் கைலாஷ் யாத்திரை கூட கொஞ்சம் போகலாமேன்ற மாதிரியாக சில பல அமைப்புகளில் புனித தலங்களை தரிசிக்க வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் மேலோங்கி இருக்கக்கூடிய நாளாகவும், இளையவர்கள்கிட்ட அது சார்ந்த விஷயங்களுக்கு பிளான் போட்டு கொடுங்க அல்லது எங்களை கூட்டிகிட்டு போங்கன்ட்டு ஒரு 60 வயதிற்கு மேற்பட்ட பெரியவர்கள் சொல்லக்கூடிய, அதை இளையவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு வேலை மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த வாரத்திலே சில தகவல்கள் வரும். வேலை மாற்றம் இருந்தாலும் கூட அது நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்பு, வருமானத்திற்கு குறைகள் எதுவும் இல்லாத ஒரு இனிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். புகழ் கிடைக்கும். ஆஃபீஸில் நல்ல பேர் கிடைக்கும். பேர் வேறங்க, புகழ் வேறங்க. புகழ் என்பது அதிகம் பேர்கிட்ட கிடைக்கிறது, பேர் என்பது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே கிடைக்கக்கூடிய அமைப்பு. இன்றைக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்களில் இவரை போல உண்டுமா அப்படின்ற ஒரு நல்ல பேரை தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருமே அடையக்கூடிய அமைப்புகள் இருக்குது. வெளிநாடு பன்னாட்டு கம்பெனிகளுடைய தொடர்பு, வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே கொஞ்சம் புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், இந்த வேலையை இவர் ஜீனியஸ் தனமாக புத்திசாலித்தனமாக செய்திருக்கிறார் என்கின்ற மாதிரியாக ஒரு அப்ரிசியேஷன் இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அப்படியே தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குதுங்க. சிலருக்கு நல்ல வாய்ப்புகள், கலைத்துறை சார்ந்த வாய்ப்புகள், அல்லது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமையை வெளிக்கொணரக்கூடிய ஒரு நிலையில் நமக்குள்ளே இவ்வளோ பெரிய திறமைகள் இருக்கா அப்படின்றத நம்மளே உணர்ந்து பார்க்க முடியாத அளவிற்கு ஏதேனும் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்குது. தூர இடங்களில் இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளிடமிருந்து இன்னைக்கு நல்ல தகவல்கள் கண்டிப்பாக வரும். கல்யாணத்துக்கு ஒத்துக்காத தங்கச்சியோ, கல்யாணத்துக்கு ஒத்துக்காத தம்பிக்கிட்ட இருந்தையோ ஒரு சம்மதங்கள் வரக்கூடிய அமைப்பும் இன்றைக்கு அண்ணன் அக்கால்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். தூர இடங்கள், வெளி மாநிலத்தில் போயிட்டு வேலை செய்யணும், வெளி மாநிலத்தில் போயிட்டு தொழில் வைக்கணும், அல்லது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யணும்னு சொல்லிட்டு ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய, ஒரு இடத்துல நிலையாக இல்லாமல் ஓடிக்கொண்டு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், அதை தொழிலாக செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே வருமானம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா, அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக ஏதேனும் ஒரு நல்ல வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்யலாம், இந்த தொழிலை செய்யலாம், ஏற்கனவே நமக்கு இந்த தொழில் கை கொடுக்கல, ஆனால் இந்த தொழிலில் உள்ள சிக்கல்கள் இது இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், ஏற்கனவே பண்ண தப்பை பண்ணாமல் ஒரு சீராக இந்த தொழிலை பண்ணோம்னா, இந்த வேலையை பண்ணோம்னா, இந்த வியாபாரத்தை பண்ணோம்னா இதில் நம்ம டெவலப் ஆக முடியும், முன்னேற முடியும் என்கின்ற மாதிரியாக பொருளாதார முன்னேற்றத்தை பற்றிய ஒரு தெளிவுகள், தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சில பேருக்கு சொல் பலிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குது. பெரியவர்கள் ஒரு 50-60 வயது கடந்தவர்கள் எல்லாருமே இன்றைக்கு சிறியவர்களை, இளைஞர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய, அந்த வார்த்தை அப்படியே பலிக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு மரியாதை, கௌரவம் உயரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சோம்பேறித்தனம் வெளியே போகும். இதுதான் ஒரு பெரிய விஷயம். அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமான்னு குழப்பம் 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 குழப்பம். கும்பம்னாலே குழப்பம்தான். நமக்கும் குழப்பம், அடுத்தவங்களையும் குழப்பறதுல பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க. அதுவும் கடந்த 3 வருஷமாக இந்த குணம் கொஞ்சம் அதிகமாகவே ஆயிடுச்சு. இதெல்லாம் இன்னையிலிருந்து உங்களை விட்டு அப்படியே படிப்படியாக வெளியே போக போகுது. இன்றைக்கே போயிடுமா, எதுவும் டக்குன்னெலாம் நடந்துடாது. ஆனால் படிப்படியாக மெதுவாக வெளியே போகக்கூடிய தன்மை, அடுத்து வரக்கூடிய டிசம்பர் மாதத்திற்கு பிறகு எதுலேயும் ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய அமைப்பு. இன்னும் 4-5 மாதம்தான் இருக்குது. ஆக ஒரு குழப்பங்கள் தீரக்கூடிய அமைப்புகள், தைரியங்கள் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் ஒரு கசப்புகள் இருந்தவர்கள், அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் கோர்ட்டு கெட்டுன்னு போயிருக்கிறவங்க, புருஷன் பிரிஞ்சிருக்கிறேன், பொண்டாட்டி பிரிஞ்சிருக்கிறேன், இந்த மாதிரியாக குடும்பம் பிரிந்து விடுமோ என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு இல்லை, குடும்பம் பிரியாது, உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும். தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கப் போவதால் குடும்பம் நீடித்து நன்றாக இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் அதற்கான திருப்பமான சில அமைப்புகளும் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு.
மீனராசிக்காரர்களுக்கு செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். செலவுகள் இருந்தால் வருமானம் வருமா? இல்லை, பற்றாக்குறை தான் வரும். நமக்கு 10 ரூபா கையில் இருக்கும், ஆனால் 30 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு செலவு இருக்கும். என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. கடன் வாங்கினா கூட இன்றைக்கி லெவலுக்கு நம்மளை நம்பி யாரும் கடன் கொடுக்கறதுக்கு இல்லை. ஏற்கனவே வாங்குகிற அளவுக்குலாம் வாங்கியாச்சு. இதுக்கு மேலே கடன் வாங்கினா நம்மளே தாங்க மாட்டோம்ன்றது நமக்கே தெரியுது. இந்த மாதிரியாக பற்றாக்குறையோடு நகரக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள், இன்னும் சில வாரங்கள் இப்படித்தான் அப்படியே போய்கொண்டு இருக்கும். அதிலும் குறிப்பாக ஏதாவது ஒன்றில் வேலை சார்ந்த விஷயங்களில் மன அழுத்தங்கள், நைட் ஷிஃப்டாக போடுறாங்க, அல்லது நம்ம கரெக்டாக தான் வேலை செய்கிறோம், இன்னொருத்தர் அப்படியே டெவலப் பண்ணுறாங்க. இந்த இடத்துக்கு நம்ம தான் தகுதியான ஆள், நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும், ஆனால் வேணும்னே அவருக்கு ப்ரொமோஷன் போகின்ற ஒரு சூழ்நிலைக்கு வருகிறது. எந்த இடத்துலையும் நம்முடைய அந்த சுயமரியாதைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சுயமரியாதையை சீண்டி பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி தான் மீனராசிக்காரர்கள் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இதுதான் இப்போதைக்கு உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குன்றது தான் உண்மை. முக்கியமாக 30-40 வயதுகளுக்குள் இருக்கக்கூடிய அனைவருக்குமே செய்தொழில் அமைப்புகளில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். பாரு, நான் கரெக்டாக இருக்கிறேன், ஆனால் நான் என்ன கரெக்டாக இருக்கக்கூடாதுன்னு இவங்க எல்லாம் அந்த மாதிரியான ஒரு வேலையை செய்கிறாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்மை சுற்றி இருப்பவர்கள், குடும்பத்தினராக இருக்கட்டும் அல்லது வேலை சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், யாருமே என்னை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்களேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே சில விஷயங்களை வச்சுக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து துலாம் ராசிக்கான 2026 தமிழ் புத்தாண்டு பலன்களை விரிவாக பார்க்கலாம். நேற்று வரை கன்னி ராசிக்கான ஒரு 2026 தமிழ் புத்தாண்டு பலன்களை அப்படியே பார்த்துட்ட நிலைமையில் இன்றைக்கு 7வது ராசி என்று சொல்லப்படக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு 2026 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்ன்றதை கண்டிப்பாக பார்த்துடலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சாதகமான பலன்கள், ஒரு 80% சாதகமான பலன்கள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு இனிய தமிழ் புத்தாண்டாகத்தான் இந்த புத்தாண்டு இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான் இந்த வருஷம் முழுக்க அப்படியே ஒழுங்காக அங்கேயே தான் இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 3 அல்லது 4 மாதங்களுக்கு பிறகு, குறிப்பாக டிசம்பர் மாதத்திற்கு பிறகு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவோடு கேது கேளை யோகத்தில் சேர்வார் என்பதால் தொழில்துறை அமைப்புகளில் குறிப்பிட்ட சில அத்தனை துலாம் ராசிக்காரர்களும் ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக இருக்கும். ஐயா, நான் எவ்வளோ சம்பாதிப்பேன், உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல் அது தீர்மானிக்கப்படுகிறது. துலா ராசிக்காரங்களே ஒரு 60-70 கோடி பேர் கண்டிப்பாக இருப்பீங்க. உலகத்தில் இருக்கிற 12 ராசிக்காரர்களையும் ஒட்டுமொத்த ஜனத்துகளிலிருந்து 12 பிரிவாக பிரிச்சிங்கன்னா துலா ராசிக்காரர்களில் 60-70 கோடி பேர் கண்டிப்பாக வருவீங்க. துலா ராசிக்காரர்கள்லேயே குறைவான வருமானம், அதிக வருமானம் உள்ளவர்கள் கண்டிப்பாக இருப்பீர்கள். இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன் கொடுக்கும் அப்படின்னு சொன்னால், உங்கள் பிறந்த ஜாதகத்தில் நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கணும்னு இருக்கோ அந்த அளவிற்கு ஒரு உச்சபட்ச வருமானத்தை அடையக்கூடிய அமைப்புகள் டிசம்பர் மாதத்திலிருந்தே ஆரம்பிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. எல்லா நிலைமைகள்லையும் ஒரு மாதிரியான முற்போக்கு ஐட்டங்கள், முன்னேற்றமான சில விஷயங்கள்லாம் இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்க இருக்கின்றன. கஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காது, எதிர்ப்புகள் விலகும், கடன் சார்ந்த விஷயங்களில் ஒரு தெளிவுகள் பிறக்கும். கடனை இப்படி அடைக்கலாம், அப்படி அடைக்கலாம், அல்லது அந்த காட்டை விற்றுட்டு அல்லது இதை விற்றுட்டு இதை விற்றுட்டு அதை விற்றுட்டு இதை விற்றுட்டு நிம்மதியாக இருப்போமேன்ற மாதிரியாக கடனை அடைப்பதற்கான ஆரம்பங்கள் இன்னும் ஒரு 40-50 நாட்களுக்கு பிறகு ஆரம்பிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. குடும்பத்தில் இது வரைக்குமே ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனைகள், பங்காளி பிரச்சனைகள், பூர்வீகத்திற்கு போக முடியாத நிலைமை, பூர்வீக சொத்துக்களில் மேல் இருந்து வந்த தாவாக்கள், வழக்குகள், இது எல்லாத்துக்குமே ஒரு வருஷத்துக்குள்ளே சுமூகமான அக்செப்டபிள், நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வுகள் வரக்கூடிய அமைப்போலும் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றார் போல இருக்கிறது. சகோதரிகள் எல்லாருக்குமே குடும்பத்தில் ஒரு நிம்மதி, அமைதி கண்டிப்பாக இருக்கும். குழந்தையை பற்றி தான் துளாராசிக்காரர்கள் எல்லாருமே பெரிய அளவில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. வயதிற்கேற்றார் போல் சொல்கிறத கேட்குறதே இல்லை, எப்போ பார்த்தாலும் மொபைல் மொபைல் மொபைல். நம்ம பிறக்கும்போது இந்த மாதிரி மொபைல் ஃபோன்லாம் இல்லை. இன்றைக்கி பாருங்கள், கையில் பிறக்கும் போதே பாருங்கள் கர்ணனோட கவச குண்டல மாதிரி இந்த கையில் ஒரு செல்ஃபோன், இந்த கையில் இன்னும் ஒரு டேப், இப்படி வச்சுக்கிட்டு தான் புல்ல பிறக்குதுன்ற மாதிரியாக சில எரிச்சல் ஊட்டும் செயல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாரையும் பற்றி கொஞ்சம் நம்பிக்கை வரக்கூடிய அமைப்பு இந்த வருஷம். படிக்கிறதுல கொஞ்சம் மார்க் நல்லா தான் எடுத்திருக்குன்ற மாதிரியாக இந்த தமிழ் புத்தாண்டு குழந்தைகளை பற்றிய ஒரு ஆறுதலான தகவல்கள் துலாம் ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டுங்க. பெரும்பாலான கோச்சார கிரகங்கள் எல்லாமே பொது துலா ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்பது தான் உண்மை. அப்போ உங்களை
உறுத்தி கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள், எனக்கு இப்போ குழந்தை விஷயத்தில் சங்கடம், எனக்கே ஹெல்த் விஷயம் இப்படி இருக்குது, எனக்கு கடன் தொல்லைகள் இருக்குது, வேலை சரியா இல்லை, தொழில் நல்லா இல்லை, அல்லது ஹஸ்பண்ட் இப்படி இருக்கிறாரு, ஒய்ஃப் இப்படி இருக்கிறார், இந்த 4-5 விஷயங்களை சுற்றித்தானே உலகமே இயங்குது. இந்த மாதிரியாக நம்மை பாதிப்பதாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்திற்கு அப்படியே சமரசமான, சுமூகமான, ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வுகள், மனசில் கொஞ்சம் சந்தோஷம் வரக்கூடிய அமைப்பு இந்த தமிழ் புத்தாண்டில் கண்டிப்பாக துளாராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. அதிலும் வயதிற்கேற்றார் போல நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. நாளைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும், துலாம் ராசிக்கான 2026 தமிழ் புத்தாண்டு பலன்களையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.